வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் சபஹார் துறைமுகத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 2 நாளாக அதிகமாக செய்திகளில் வந்திருக்கிறது. இந்தியா சபஹார் துறைமுகத்தை கை கழுவிட்டாங்க. அமெரிக்காவுடைய அந்த வரி விதிப்புன்ற அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த துறைமுகத்தை ஈரான் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அது உண்மை கிடையாது. இதுக்கு சம்மந்தமாக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இது தவறான செய்தி, இந்தியா இன்னும் பர்சியூ தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வந்தக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது, ரன்வீர் அவர்கள் சொன்னது, India firmly rejects exiting the Chabahar port project amid US sanction pressure, emphasizing its strategic value as a bypass to Pakistan. ஸோ சபஹார் துறைமுகத்தில் அந்த சாங்ஷன், அதாவது அமெரிக்கா விதித்த அந்த பொருளாதார தடை, ஈரான் கூட வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடையில் சபஹார் துறைமுகத்தில் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கு ஏப்ரல் 2026 வர ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதில் இந்தியாவுக்கு விலக்கு அறிவிச்சிருந்தாங்க அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் இந்தியா மேலே அப்ளை ஆகுது. ஆனால் இப்போ ஏப்ரலில் அந்த சாங்ஷன் மீண்டும் அந்த விலக்கு அப்படின்றது நீட்டிக்கப்படுமா இல்லையா அப்படின்ற இந்த கேள்வியில் தான் இந்த நியூஸை கிளப்பி விடுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தத்தில் வெறும் வர்த்தகம் மட்டும் நெகோஷியேட் பண்ணப்படாது, இதில் பேரங்கள் பேசப்படாது, பல விஷயங்கள் பேசப்படுது. இந்தியாவுக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான நெகோசியேஷன் அப்படின்றது சபஹார் துறைமுகத்தில் இந்தியா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரம்ப் இப்போ கடைசியாக பேசும்போது ஈரான் மேலே கூட வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு 25% நம்ம வரி விதிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. போர்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது வர்த்தகம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ நமக்கு பேசிக்கலாக நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். ஈரான் அதிகமாக இந்தியாவிட்டிருந்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட 13,000 கோடிக்கு மேலே அவங்க வாங்குவாங்க. அது சில இடங்களில் தடையை சந்திச்சிருக்கே தவிர, இது இந்தியா ஒரு பேலன்சிங் ஆக்டை இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஓகே, சபஹார் ஏன் தேவை இந்தியாவுக்கு? சபஹார் துறைமுகம் அப்படின்றது நம்மளுடைய வெஸ்டர்ன் ஓஷன் கேட்வே. இப்போ அந்த கடல் பகுதியில் தாண்டி நம்ம போகணும் அப்படின்ற போது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கிறது, நம்மளுக்கு இந்த ஓஷன் கேட்வேவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபஹார் துறைமுகம் தான். இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவை ரஷ்யா வழியாக கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் INSTCயோடைய மிக முக்கியமான ப்ராஜெக்ட். குஜராத் மும்பை, இங்கேருந்து கடல் மார்க்கமாக சபஹார், சபஹார்லேருந்து தரை மார்க்கமாக மத்திய ஆசிய நாடுகள், ரஷ்யா, யூரோப், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான போர்ட் அப்படின்றது இந்த போர்ட்டு தான். இது 15 நாள் நமக்கு சூயஸ் கால்வாய் வழியாக போகிறத விட 15 நாள் நமக்கு நேரம் மிச்சமாகும். இது எவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அப் டு 30% வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல போக்குவரத்து செலவும் மிச்சமாகும். ஸோ இப்போ தொடர்ந்து இந்த ஹவுத்திகள் ஆரம்பித்து செங்கடல் பகுதிகளிலிருந்து நம்ம எவர்கிரீன் ஒரு கப்பல் சூயஸ் கால்வாயில் தரை தட்டின போது உலக வர்த்தகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாக்ஸ்லேருந்து இல்லாமல் இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா இந்த போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. நம்மளுடைய அம்பிஷன் 10 to 15 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக வளரணும் 2030-34 அப்படின்ற போது இந்த ட்ரேட் லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. இது தவிர ஜியோ பொலிட்டிக்கலாக ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போகிறதுக்கு நமக்கு பாகிஸ்தான் வழியாக தான் லேண்ட் ரூட் அப்படின்றது இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவுடைய பிரச்சனை என்றைக்குமே தீரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த ரூட்டை நம்ம எடுக்க முடியாது. அப்போ ஆப்கானிஸ்தானில் மனிதாபமான உதவிகளை செய்யணும், நாளைக்கு இராணுவமே அனுப்பக்கூடிய தேவை ஒரு வேளை வருது, இல்லை வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா இதே ஈரானுடைய சபஹார் துறைமுகத்தின் மூலியமாக தான் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் போகிறோம் அப்படின்றது பார்க்குறோம். இப்போது இந்த இந்தியாவுடைய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $370 மில்லியன் 10 வருடத்துக்குள்ள இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் IPGLன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பண்ணுவாங்க. நம்ம 2018 கார்கோ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். வருடம் அந்த சரக்கு போக்குவரத்துடைய அளவு அப்படின்றது அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போது US ட்ரெஷரி இந்த கண்டிஷனல் வெய்வர் எப்போ கொடுக்குறாங்க? இந்தியாவுக்கு மட்டும் இந்த இடத்துலேருந்து சாங்ஷன்லேருந்து நம்ம பொருளாதார தடை விலக்கு அளிக்கிறோம்னு சொன்னது அக்டோபர் 22, 2025. இதோடைய வேலிடிட்டி அப்படின்றது ஏப்ரல் 26, 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போது சமீபத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான், அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் இந்த ப்ராஜெக்டோடைய அந்த விலக்கு நீட்டிக்கப்படுமா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுது. இந்தியாவுடைய
1.6 பில்லியன் ட்ரேட் ஈரானோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஏற்றுமதி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதை ஹிந்து நாளேடுன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய இடத்துல தான் இது ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஏன் ட்ரம்ப்போடைய ஆர்டரில் சபஹார் துறைமுகம் மென்ஷன் பண்ணியிருக்கு, அரசு ஏன் சைலண்ட்டாக இருக்குன்ட்டு. நல்லது தான், ஒரு பத்திரிகைனா கண்டிப்பாக அரசை வந்து கேள்வி கேட்கணும். அதன் பிறகு இது ரெட்டிட் போன்ற பல இடங்களில் இந்தியா வந்து சக்கம் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுடைய ப்ரெஷருக்கு அடங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது அரசியல் ரீதியான பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதன் பிறகு தான் எம்இயோடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரந்தீர் ஜஸ்வால் அவர்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இப்போ அது அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம், நாங்கள் இன்னும் அந்த போர்ட்லேருந்து எக்ஸிட்லாம் ஆகலை, இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி சிஎன்எனுக்கு கொடுத்தக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் சொன்னார். பெசா சென்டர் அப்படின்ற இந்த ஒரு திங்க் டேங்க் அவரோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் துறைமுகம் கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்டிகள் மேல் தான் 2 இதுக்குமே இருக்குது. அந்த 80 இப்போ கவடார் துறைமுகம் அப்படின்றது இந்தியாவுடைய கழுத்தில் ஒரு மாலையை போட்ட மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் தியரியில் சைனா கொண்டு வருது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்றது சபஹார். ஸோ அதனால தான் சபஹார் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது சபஹாரும் கவடார் போர்ட் கிட்டத்தட்ட சைனாவுடைய கைக்கு வந்துருச்சு. பட் இப்போ அங்கே பிரச்சனை என்னென்னா அமெரிக்காவும் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் இப்போ வந்து பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் துறைமுகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம்ன்றது வெறும் 70 கிலோமீட்டர் தான், கல்ஃப் ஆஃப் ஒமான் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். சபஹாரில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்தில், இந்தியா ஈரானோட துறைமுகத்தில் ஃபினான்ஷியலாக பேக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ போர்ட்டை ஆப்ரேட் துறைமுகத்தை இயக்கக்கூடிய வேலையும் இந்தியா தான் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பண்ணது $370 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்னும் அதில் பாதி பண்ணணும். நம்ம சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு $5 பில்லியன் மேலே அதிகமாக வெறும் கவடார் துறைமுகத்திலே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளை விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமாக சைனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவடாரில். ஆனால் அங்கே இன்னும் இப்போ சரக்கு போக்குவரத்துன்றது பெரிய லெவலுக்கு இன்னும் வர ஆரம்பிக்கல. கராச்சி துறைமுகம் தான் இன்றைக்கும் பாகிஸ்தானுடைய கேட்வேவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சபஹார் துறைமுகம் அப்படின்றது பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஆசியன் நாடுகள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு சொல்லக்கூடிய அதையும் பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவுது. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, அவங்களோட இந்தியன் ஓஷன் என்ட்ரியில் நம்மளுடைய கணிசமான வெஸ்டர்ன் நேவல் ஃப்ளீட், அதாவது மும்பை, குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்திய கடற்படையை கண்காணிக்கிறதுக்கு இது ஒரு சரியான இடம். அதே மாதிரி அவங்களோட எல்என்ஜி இம்போர்ட், கத்தார் மற்றும் ஈரான்லேருந்து பண்ணக்கூடிய, குறிப்பாக கத்தார்லேருந்து பண்ணக்கூடிய எல்என்ஜி இம்போர்ட்டுக்கு, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸுக்கு ஒரு மிக முக்கியமான டிரான்சிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ சிவில் வகையும் சரி, மிலிட்ரிலையும் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ ஐஎன்எஸ்டிசி எடுத்தீங்க அப்படின்னா 15 நாள் நமக்கு ஃபாஸ்டராக இருக்கும். இப்போது சிபெக் எடுத்தீங்க, இந்த சைனாவோட இது எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்கர் வழியாக மினரல் எல்என்ஜி எக்ஸ்போர்ட்டை ஆப்கானிஸ்தானுடைய டிரான்சிட் காஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெரிய அளவுக்கு அவங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் கிடையாது. ஆனால் நாளைக்கு இந்தியாவோ அமெரிக்காவோ மலாக்கா ஸ்ட்ரெயிட்லேயோ இல்லை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேயோ இந்த இடத்துல சோக் பண்ணாங்க அப்படின்னா சைனா வந்து கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்ச போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த சில்க் ரூட்டுன்னு சொல்லக்கூடிய பழைய ரூட் வந்து தேவைப்படுது. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுது வந்து இப்போதைக்கு 20,000 டன் எடையுள்ள கப்பல்களை நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் 2018 பெரிய அளவுக்கு இந்திய இராணுவம்லாம் அங்கே கிடையாது. இப்போ நீங்கள் சைனாவோட கவடார் போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் அளவுக்கான கப்பல்களை கூட இது பண்ண முடியும். கூடவே வெறும் போர்ட் மட்டும் இல்லை, ஹைவே, அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் போன்ற பல இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. கவடாரில் அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன, அமெரிக்காவுடைய சாங்ஷன் மட்டும்தான். ஆனால் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் துறைமுகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு பலுச்சிஸ்தானோடைய இன்சர்ஜென்சி, அதோடைய விடுதலை போராட்டம், அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸு, சீனர்கள் போய் அங்கே நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு எப்பயுமே ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. நாம் வந்து சபஹாரில் அந்த மாதிரியான எந்த ஆபத்தையும் இது வரைக்கும் சந்திக்கவும் போகிறது கிடையாது. ஸோ இப்போ ப்ராடராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த துறைமுகத்தை இந்தியா விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டில் அது இருக்கக்கூடியது ஒன்று, ஐஎன்எஸ்டின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது, இந்த நியூஸ் யார் கிளப்பி விடுறாங்க இந்தியாவுக்கு. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வைரல் ஆச்சு.
நம்ம உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நானுமே அதை நம்பினேன். பட் அதுக்கப்புறம் தான் எம்ஏ வந்து அவசரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இன்னமும் எவ்வளோ வீக்காக இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருமே ஜியோ பொலிட்டிக்ஸை ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடியவங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புள். மக்கள் அந்த பொய் ஒரு சுற்றிட்டு வந்த பிறகு தான் இவங்க முழிச்சுக்கிட்டு போய் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போது இந்த துறைமுகத்தில் இந்தியாவுக்கு அந்த கன்செஷன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அங்கே அமெரிக்காவுக்கு என்ன ப்ரெஷர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட வேகமாக இந்தியா ஐரோப்பிய யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது இப்போ க்ளோஸ் ஆக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய குடியரசு தின விழாவில் ஐரோப்பா யூனியனோட கமிஷனர் இருக்கக்கூடிய வேண்டர்லி அவங்களும் அதோடைய இன்னொரு மிக முக்கியமான கமிஷனர் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் 2 பேரை சிறப்பு விருந்தினர்களாக சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம். ஸோ சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வந்து கூப்பிட்றோம் அப்படின்ற போது இதுக்கு முன்னாடி எகிப்தோட அதிபர் வந்தார், பிரெஞ்சு அதிபர் வந்தார், ஒபாமா அவர்கள் வந்திருக்காங்க. அந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ற போது உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு தன்னுடைய குடியரசு தினத்தில் அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்போது இந்தியா ஐரோப்பிய யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் முதல்ல முடிஞ்சிருச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நல்ல கவனிங்க, ஐரோப்பிய யூனியனில் ஒரு நாடு கூட இந்தியா போடக்கூடிய ஒப்பந்தத்தை வந்து எதிர்க்கல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு வரலாறு சிறப்பு மிக்கதை அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ட்ரம்ப்புக்கு அவர் பேசக்கூடிய டீல், அவர் ஒரு டீல் மேக்கர், அவருக்கு டீல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த டீலில் இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிரும். ஏன்னா இப்போ அமெரிக்கா வர்த்தக தடையை இந்த வர்த்தக போகிற இந்தியாவோட கண்டினியூ பண்ணாங்கன்னா ஆல்டர்னேட் மார்க்கெட் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பார்கெனிங் லீவரேஜ் அப்படின்றது கம்மியாகும். ஸோ அதனால் நிச்சயமாக இதற்கான வெய்வர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா தற்காலிகமாக கொஞ்சம் ஒரு டிப் எடுத்துக்கிட்டு மீண்டும் இந்தியா அந்த துறைமுகத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா கவடார் துறைமுகம் எப்படி இவங்களுக்கு முக்கியமோ, இந்த கவடாரில் இருக்கக்கூடிய சைனாவுடைய ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடிய சீனா, அமெரிக்கா மற்றும் கப்பல்களை கண்காணிக்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு இந்த துறைமுகம் அப்படின்றது மிக முக்கியமாக தேவை. இதை பற்றி இன்னொரு அப்டேட் கிடைக்கும் போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம், ஜெயன்.